Hi 10th standard students, second chapter numbers and sequence la example sum 2.41 la second sum. Find the geometric progression whose first term and common ratio are given. அதாவது first term a யும் கொடுத்துட்டாங்க, common ratio என்னது r அவங்க கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? geometric progression அதாவது gp கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்ப general form of gp கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா போடுவோம்? a, a into r, a into r square. இதான் ஃபார்முலா, gp கண்டுபிடிக்க ஃபார்முலா. இப்ப பாருங்க, a இருக்க இடத்துல 256 போடுறீங்க, r இருக்க இடத்துல 0.5 போடுறீங்க. இது வந்து நமக்கு ரேஷியோ எப்படி கொடுத்துட்டாங்க? டெசிமல்ல கொடுத்துட்டாங்க. இப்ப a என்னது 256. அடுத்து a என்னது 256, r என்னது into என்னது 0.5. இது டாட் வச்சுக்கோங்க, போய்கிட்டே இருக்கும். கமா a என்னது 256 into r ஸ்கொயர். rங்கிறது என்னது 0.5 என்னது ஸ்கொயர். இப்ப 256 அப்படி வச்சுக்கோங்க. இப்ப 256 எதால மல்டிப்ளை பண்ண போறோம்? 0.5 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 6 5s are 30, 5 5s are 25, 25 plus 3 28, balance 2, 5 2s are 10, 10 plus 2 12. இது எல்லாமே 0 எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணாலும் என்னதான் வரும்? 0 தான் வரும். 0 8 2 1. இங்க பாருங்க, எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருங்க. 0 கேன்சல் ஆயிடும். என்ன கிடைச்சிருக்கு? 128. கமா இதுல வந்து 256, இது வந்து 0.5 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 0.5 into 0.5 மல்டிப்ளை பண்ணணும். 5 5s are 25, பேலன்ஸ் 2. 0வை எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும், அதனால இந்த 2 போட்டுக்கோங்க. அதே மாதிரி 0 0 5 2 0. இப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கும் பாருங்க? இங்க ஒரு ஸ்தானம், இங்க ஒரு ஸ்தானம். அப்ப எத்தனை? ரெண்டு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். 1 2. என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு இதுக்கு? into 0.25. இப்ப அடுத்த ஸ்டெப்ல 256 128 இப்ப பாருங்க, இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 256 into 0.25. 6 5s are 30, 3 5 5s are 25, 25 plus 3 28, 2 5 2s are 10, 10 plus 2 12, 6 2s are 12, balance 1, 5 2s are 10, 10 plus 1 11, 1 balance 1, 2 2s are 4, 4 plus 1 5. இப்ப 0வை எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். 0 0 0. ஆட் பண்ணுங்க. 0 8 plus 2 10, balance 1, 2 plus 1 3, 3 plus 1 4, 5 plus 1 6 0. இப்ப பாருங்க, எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குங்க? ரெண்டு ஸ்தானம். இங்க ரெண்டு ஸ்தானம் தள்ளி தான புள்ளி இருந்துச்சு. அப்ப ஆன்சர்ல நீங்க என்ன செய்யணும்? ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2. என்னது இங்க தான் புள்ளி வரும். இது ரெண்டு என்ன செஞ்சிரும்? கேன்சல் ஆயிரும். ரெண்டு 0வும் கேன்சல் ஆயிரும். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு? 64. அதாவது 0 64. அதாவது நம்பருக்கு முன்னால 0 இருந்தாலும் அதுக்கு போட்டாலும் ஒண்ணுதான், அதுக்கு மதிப்பு இல்ல. சரியா? அதனால நம்ம 64 மட்டும் போட்டுக்கலாம். இதான் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.